ரயில்வே ஸ்டேஷன் சம்பந்தமா நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நிறைய என்ன சொல்றது, நீராவி இன்ஜின் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது விஷயமா நிறைய நம்ம வந்து ஸ்ரீலங்காலாம் போய் நிறைய பீரியட் ஸ்டேஷன் தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. அதனால அங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மாதிரி மக்களும் வந்து அந்த பழைய விஷயங்களை பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இதுதான். ஸோ படத்துக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. பழைய மாதிரியான ஒரு இது மாதிரியான ஸ்டேஷன்ல வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக அந்த ஃபீலுக்காக சின்ன ஒரு படைப்பு தான். ஆனா அந்த ஆத்தென்டிசிட்டி அப்படின்றது, இந்த பழைய விஷயங்களை வந்து ரீக்ரியேட் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். அண்ட் இப்போ லைவா வந்து சில இடங்கள்ல தான் வந்து அது இருக்கு. இந்தியால ரொம்ப கம்மி. எனக்கு என்னன்னா, நான் அப்ராட் கண்ட்ரிஸ் இப்போ யூகே மாதிரியான நாடுகள் போனா இன்னும் இந்த பழைய விஷயங்கள் வந்து மெயின்டைன் ஆகிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ப்ரிசர்விங் த ஓல்டு ஆன்டிக் திங்ஸ். இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்துட்டு நிறைய பழைய ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து டேக் ஓவர் பண்ணி அதை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ என்னன்னா, அங்க ஸ்ரீலங்கால வந்து பார்க்கும்போதும் அதர் கண்ட்ரி போய் பார்க்கும் போதுமே என்ன சொல்றதுன்னா, பர்டிகுலரான விஷயங்களை மட்டும் அவங்க வந்து ஆர்காலஜி டேக் ஓவர் பண்ணாம, இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் வந்து பிரமிக்க வைக்குதோ மக்களை, எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து எடுத்து அதை எல்லா கட்டடமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி அதை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம அரசாங்கம் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்களை வந்து புதுப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ அழியறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அது இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு நடக்கும். எல்லாரும் வந்து பழைய விஷயங்களை வந்து நமக்கு பின்னாடி வரவங்களும் அதை பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கான ஒரு நம்ம ஆமா. ஸோ நமக்கும் பழைய பிளாட்ஃபார்ம்ல போய் டிக்கெட் எடுத்துலாம் பார்க்கணுன்றதுக்காக